Friends, welcome to our channel AVP Chemistry Classes. Today's topic is electron negativity. Electronegativity. What's the definition of electronegativity? Means ability to attract the shared pair of electrons towards itself. அதாவது for example hydrogen. Here hydrogen, the atomic number is 1. So here only one electron. Then chlorine, the atomic number is 17. Then 1s2, 2s2, 2p6, then 3s2, 3p5. So this is the electronic configuration of chlorine. So here this is the outermost electronic configuration. So we have 7. 1, 2, 3, 4, 5, 6, 7. So this hydrogen makes 2 bond with chlorine. Then this chlorine makes bond with hydrogen. Okay. So இது ரெண்டுமே ஒவ்வொரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி பாண்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, இது பாண்டு ஃபார்ம் பண்ணும்போது இதில் வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் 2.1, குளோரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் 3. ஓகே. ஸோ அப்போ இதில் எது வந்து பிக்கர் வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து அந்த எலிமெண்ட் வந்து தன்னை நோக்கி அந்த இந்த எலிமெண்ட்டை இழுக்கும். ஓகே. ஸோ இப்போ குளோரின் கிரேட்டர்னால அது வந்து ஹைட்ரஜனை தன்னை நோக்கி இழுக்கும். அதான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். So definition is ability to attract the shared pair of electrons towards itself. So example HCl. Then it is a unitless and dimensionless quantity. ஸோ அப்போ யூனிட்லெஸ் டைமென்ஷன்லெஸ் அப்படின்னா போத்தா சேம். ஸோ இதுக்கு வந்து யூனிட் கிடையாது. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அட்டாமிக் ரேடியஸ், தென் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி எல்லாமே பார்த்துருப்போம். அது எல்லாத்துக்குமே யூனிட் இருக்கும். பட் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டிக்கு மட்டும் நோ யூனிட். ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு நோ யூனிட். ஓகே. தென் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபேக்டர்ஸ். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். ஸோ இது வந்து எதுனா டிக்ரீசஸ், இது வந்து இன்க்ரீசஸ். ஓகே. ஸோ அப்போது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ். எது டிக்ரீஸ் அந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸ். ஸோ நம்ம பீரியாடிக் டேபிள் பார்த்துருப்போம். இந்த பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது, அதாவது இது லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸாக இருக்கும். ஓகே. டாப் டு பாட்டம் போகும்போது இன்க்ரீஸாக இருக்கும். இது என்ன சொல்கிறேன்னா அட்டாமிக் ரேடியஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதாவது அதோட எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அதே டாப் டு பாட்டம் போகும்போது டிக்ரீஸாக இருக்கும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி வேல்யூ. ஓகே. ஸோ அப்போ இது குரூப் பீரியடில் வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ், இன் குரூப் டாப் டு பாட்டம் இப்போ வந்து இது டிக்ரீசஸ். ஓகே. போக வேல்யூ கம்மியாக இருக்கும். டாப் டு பாட்டம் டிக்ரீசஸ். ஓகே. ஸோ இது வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. ஸோ அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் அட்டாமிக் ரேடியஸும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அயானிக் ரேடியஸ். ஓகே. தென் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த இசட் எஃபெக்டிவ்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஓகே. ஸோ அது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆனால் இசட் எஃபெக்டிவும் டிக்ரீஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிக்ரீசஸ் சிக்மானா ஷீல்டிங் கான்ஸ்டன்ட். இது வந்து கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ போத் ஆர் சேம் வந்து இன்க்ரீசஸ். ஸோ அப்போ இதுவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட் வந்து டிக்ரீஸாக இருக்குது. ஸோ போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். ஓகே. both are inversely proportional. So already atomic radius inversely proportional, then screening constant inversely proportional. Then electronegativity increases and the oxidation state of element oda oxidation state, for example Al 3+, then
Mg2 plus Li plus. அப்போ which is greater means the oxidation state of element increases. So அப்போ electronegativity increases oxidation state தான் அதோட oxidation state அது increase இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எது oxidation state increase ஆனால் electronegativity increase இருக்கும். Then electronegativity increases, percentage of S character increases. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம இது பார்க்கல, பட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னென்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டரும் இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இது என்ன, சி சிங்கிள் பாண்ட் சி. ஓகே, ஸோ அப்போ கார்பனோட வேலன்சி 4. அப்போ அது வந்து 4 பாண்டை மிக்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ கார்பனை சுற்றி 4 பாண்டு இருக்கும். 1 2 3 4. ஸோ இங்கேயும் இந்த கார்பனை வந்து ரவுண்ட் பண்ணி 1 2 3 4 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆலாக சிங்கிள் பாண்ட் அதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போது இங்கே வந்து 4 இருக்குது. இப்போ 100ன்னு வச்சுக்கிட்டாலும் இது டோட்டலாக 100. அப்போது எல்லாம் 4 இருக்குது. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 வந்து 25. இப்போ இது 1, எஸ் வந்து 1 இருக்குது, பி வந்து 3 போர்ஷனில் இருக்குது. அப்போ 1க்கு 25, 3னா 75. ஓகே, ஸோ அப்போ எஸ் கேரக்டர் எவ்வளவு, 25%. இது வந்து டபுள் பாண்ட்னா sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்போது sp2னா 100ன்னு வச்சுட்டு 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணால் 33.3%. அப்போ இதுக்கு 33.3, இதுக்கு 66.6 டன். ஓகே, ஸோ அப்போ இது பிகாஸ் இது 1:2. தென் ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ ட்ரிபிள் பாண்ட்னா sp ஹைப்ரிடைசேஷன். அப்போ இது 1:1 ரேஷியோ. அப்போ இது 50னா இதுவும் 50. ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டரும் இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ அப்போது இதில் வந்து எது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் எதில் இன்க்ரீஸாக இருக்குது, sp ஹைப்ரிடைசேஷனில். ஓகே, ஸோ அப்போ sp இஸ் கிரேட்டர் தென் sp2 தென் sp3. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அப்போ sp இஸ் கிரேட்டர் தென் sp2 தென் sp3. வாட் த ரீசன், சிங்கிள் பாண்ட்னா sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ எஸ் கேரக்டர் 25%. தென் டபுள் பாண்ட்னா sp2 ஹைப்ரிடைசேஷன், எஸ் கேரக்டர் 33.3%. தென் ட்ரிபிள் பாண்ட்னா sp ஹைப்ரிடைசேஷன் இந்த எஸ் கேரக்டர் வந்து 50%. ஓகே, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீசஸ். ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ இது இன்க்ரீஸ் ஆனால் இது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். பட் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், அட்டாமிக் ரேடியஸ் வாட் டிக்ரீசஸ். ஓகே, ஸோ அப்போ இதுவும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ். ஸோ பாண்ட் ஆர்டர்னால் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில் பார்ப்போம். மாலிகுலர் ஆர்பிட்டல் அப்போ நைட்ரஜன்னா நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் வந்து 3. ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு டயக்ராம் போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எலக்ட்ராநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் பாண்ட் ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகும். வந்து போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பாண்ட் ஆர்டரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, தென் one important point, very important, that is electronegativity of noble gases is 0. so அப்போ electronegativity வந்து noble gasக்கு always 0. first what are noble gasesனா எதெல்லாம் noble gases அப்படின்னு பார்த்தோம்னா helium, neon, argon, krypton, then radon. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நோபல் கேஸஸ். ஓகே, திஸ் ஆர் நோபல் கேஸஸ். இந்த நோபல் கேஸஸுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ இஸ் வாட், 0. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், இது வந்து சம், இந்த டாப்பிக்லேருந்து நிறைய சம் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதோட ஃபார்முலாவை நம்ம கிளியராக பார்த்து வச்சுக்கணும்.
important approaches for obtaining values of electronegativity. ஸோ எந்தெந்த அப்ரோச்சஸ்லாம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலிங் ஸ்கேல். பாலிங் ஸ்கேலை யூஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா அதோட எனர்ஜியை கால்குலேஷன் பண்ண போகிறோம். அப்போ எனர்ஜியை கால்குலேஷன் பண்ணுறதுக்காக எந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம்? பாலிங் ஸ்கேல். ஸோ பாலிங் ஸ்கேல்ஸ் யூஸ் டு கால்குலேட் எனர்ஜி கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் வந்து கை ஏ மைனஸ் கை பி. இது வந்து என்னென்னா நாட் எக்ஸ், எக்ஸ்னால் இதுதான் எக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கை ஏ. தட் கை இண்டிகேட்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ மைனஸ் electronegativity of B. So chi A minus chi B is equal to 0.102 square root of delta A minus B. ஸோ அப்போ இந்த ரெண்டு பாண்ட், இது ஒரு இந்த ஆட்டம், இது ஒரு ஆட்டம், இந்த ரெண்டு ஆட்டம்க்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டு. ஓகே, ஸோ அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா ஏ பாண்டு பி. இந்த கே கிலோ ஜூல் பெர் மோல். ஸோ நெக்ஸ்ட்டு கை ஏ மைனஸ் கை பி. இது வந்து கிலோ ஜூலில் நம்ம அந்த இதோட அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அது இது கை ஏ மைனஸ் கை பி இஸ் ஈக்குவல் டு 0.102 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா ஏ மைனஸ் பி கிலோ ஜூல் பெர் மோல். இதே கிலோ ஜூலுக்கு பதிலாக கிலோ கேலரியில் கண்டுபிடிக்கிறோன்னா வந்து இது வேரி ஆகுது 0.208. இதை வந்து 0.102 இருக்குது, அதை வந்து 4ஆல் 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஆகும் 402 இருக்கா. இந்த இதில் வந்து நம்ம 8ன்னு போட்டுக்கணும். ஸோ 0.208 ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா ஏ பாண்ட் பி கிலோ கேலரி பெர் மோல். ஓகே, தென் வாட் இஸ் டெல்டா? இல்லை நம்ம டெல்டான்னு போட்டிருக்கோமே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெல்டா. வாட் இஸ் டெல்டா? டெல்டானா ஈனா என்னென்னா டிசோசியேஷன் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து டிசோசியேட் ஆகி போகும், அதுதான் டெல்டா இஸ் ஈக்குவல் டு இ ஏ பாண்ட் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இந்த இ dissociation energy of A bond A into dissociation energy of B bond B. ஸோ இதுதான் என்னென்னா டெல்டா. இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 ஈக்குவேஷனும் வந்து ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு பார்க்குறோம்? எனர்ஜி கால்குலேஷன். எந்த ஸ்கேல்? பாலிங் ஸ்கேல். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் வந்து பீரியாடிக் டேபிளில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்னென்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஹாலஜன் ஃபேமிலி. எல்லாத்துக்குமே பார்க்கணுன்னா சம் இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஒன்லி we can study. ஓகே, ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜனில் ஃப்ளூரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ளூரின். இந்த பீரியாடிக் டேபிள்லேயே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கிறது என்னென்னா ஃப்ளூரின். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஸோ அப்போ ஃப்ளூரின் தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கும். அதுக்கு வேல்யூ வந்து 4.0. அதுலேருந்து ஒன்று கம்மி பண்ணால் 3.0. ஓகே, தென் இதுலேருந்து 0.2 கம்மி பண்ணால் 2.8. இதுலேருந்து 0.3 கம்மி பண்ணால் 2.5. இதுலேருந்து 0.3 கம்மி பண்ணால் 2.2. ஓகே, ஸோ அதான் அதோட வேல்யூ. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன், அதோட வேல்யூ. இதெல்லாம் நம்ம பக்கப் பண்ணி வச்சுக்கிட்டோம், அதோட வேல்யூ. ஓகே, தென் போரானோட வேல்யூ வந்து 1.5. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இந்த இது வந்து ஒரே பீரியட். ஓகே, ஸோ அதில் போரான் வந்து 1.5, கார்பன் 2.5, நைட்ரஜன் 3.0. தென் இதில் 0.5 டிஃப்ரென்ஸ். நோ, இது வந்து 1 டிஃப்ரென்ஸ். இது 0.5, இதுவும் 0.5 டிஃப்ரென்ஸ், இதுவும் 0.5 டிஃப்ரென்ஸ். தென் பாஸ்பரஸ், சல்ஃபர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பாஸ்பரஸ்க்கு 2.1, பாஸ்பரஸ்க்கு 2.1 தான், ஹைட்ரஜனுக்கும் 2.1. திஸ் ஆர் சேம். ஓகே, பாஸ்பரஸ் 2.1, ஹைட்ரஜன் 2.1, எஸ் சல்ஃபர் வந்து 2.5. சல்ஃபர் 2.5. இது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ ஆஃப் சம் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கேல் இஸ் முலிக்கன் ஸ்கேல். இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அது வந்து எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறது. இந்த முலிக்கன் ஸ்கேல் வந்து இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் த எலமெண்ட். ஸோ இந்த கை எம் இண்டிகேட்ஸ் முலிக்கன் ஸ்கேல். அயனைசேஷன் எனர்ஜி ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி
divided the average, okay, average of ionization energy and electron affinity. Then the value of electronegativity வந்து the comparison of Mulliken and Pauling scale. அப்போ Mulliken ஸ்கேலில் கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூவை வந்து இது Mulliken ஸ்கேலில் கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, ஸோ அதில் 2.8 மடங்கு 2.8 மடங்கு தான் என்னது பாலிங் ஸ்கேல். ஓகே, ஸோ அப்போது முலிக்கன் ஸ்கேலில் கிடைக்கக்கூடிய வேல்யூவில் வந்து 2.8 பங்கு அதிகமாக இருக்கும் பாலிங் ஸ்கேலில். ஸோ கை பினா முலிக்கன், இந்த பினா பாலிங் ஸ்கேல், கை எம்னா முலிக்கன் ஸ்கேல் டிவைடட் பை 2.8. அப்போ பாலிங் ஸ்கேல் கண்டுபிடிக்கணும்னா முலிக்கன் ஸ்கேலில் இருந்து வேல்யூவில் 2.8 டிவைட் பண்ணால் போதும். தென் கை பி இஸ் ஈக்குவல் டு 0.336 chi m. M means Mulliken scale minus 0.2. Okay, இது comparison. Then Alfred and Roche scales. Alfred and Roche scales. It defines electronegativity as the attractive force between nucleus and electron at distance equivalent to covalent radius. So இது எதை indicate பண்ணுதுன்னா ரேடியஸ், கோவலன்ட் ரேடியஸ். அயானிக் ரேடியஸும் எலக்ட்ரான் அஃபினிட்டியை பேஸ் பண்ணியிருந்தா தட் இஸ் முலிக்கன் ஸ்கேல். தென் எனர்ஜியை கால்குலேட் பண்ணால் அது வந்து பாலிங் ஸ்கேல். நெக்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ் வந்து கால்குலேட் பண்ணால் அது ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். ஸோ கை ஏஆர்னா அட்டாமிக் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். ஓகே, ஸோ கை ஏஆர்னா அதோட நேம் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல், தட் சிம்பல். ஓகே, 0.359 இசட் எஃபெக்டிவ். ஸோ அப்போ இதுவும் இசட் எஃபெக்டிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஓகே, இந்த ஒரு ஸ்கேல் தான் இசட் எஃபெக்டிவ் பற்றி பேசுது. அப்போ இசட் எஃபெக்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அது இந்த ஸ்கேல் ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேல். So chi Alfred and Roche scale is equal to 0.359 Iset effective by R square. R square that indicates covalent radius. Yeah, covalent radius. Correlation of chi Alfred Roche with chi Pauling scale. அதை வந்து கம்பேர் பண்ணோம்னா the chi Pauling scale is equal to chi atomic Alfred and Roche scale plus 0.744. இந்த நமக்கு பாலிங் ஸ்கேல் வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃப்ரெட் அண்ட் ரோச்சோ ஸ்கேலில் 0.744ஆல் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாலிங் ஸ்கேல். ஓகே, தேங்க்யூ.